காலையில் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு அறக்க பறக்க சமையல் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு லஞ்சும் எடுத்துக்கிட்டு ஸோ இப்படியே வேலைக்கு போக வர இருக்கிறதுனால நம்ம என்ன சாப்பிட்றோம், உடம்புக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதான்றதே ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. உடம்பு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஹெல்த்தியாக ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு காலையில் கொஞ்சம் பாலில் கிரைண்ட் பண்ணி ஸ்மூதி மாதிரி ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ தான் ஒரு 1 வீக்காக. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா அடுத்து வேற என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு புதுசாக யோசிக்கலாம். முன்னாடிலாம் வந்து அப்பப்போ எப்போயாச்சும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ஏதாவது போட்டு குடிச்சிப்பேன் நானே. கேரட் ஜூஸு, பீட்ரூட்டு, இல்லைனா ஆப்பிள், ஏபிசி அந்த மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் எழுந்திரிச்சு இது வேற ஒரு வேலையாக அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவரே ப்ரிப்பேர் பண்ணி தரதுனால எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. நமக்காக ஒருத்தர் எஃபோர்ட் போடுறப்போ வேண்டான்னு சொல்லுவோமா என்ன? இந்த சண்டே, அதாவது ஜூலை 6 வந்து ஹஸ்பண்ட்க்கு பிறந்த நாள். எப்படியும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இந்த தடவை ஒரு வாட்ச் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் மெட்டல் வாட்ச். அவங்களுக்கு மெட்டல் வாட்ச் அந்தளவுக்கு பிடிக்காது, ஸ்ட்ராப் தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டேன். நைட் அப்படியே சும்மா வெளியில் போயிருந்தோம். ஒரு டீ ஷாப்பில் வச்சு 12 o'clock விஷ் பண்ணி கொடுத்தாச்சு.